போது என்ன ஆகும்னா, இது பயிற்சிகள் பண்ண பண்ண உங்களோட உயிர் சக்திகள் வந்து ஜாஸ்தியாயிட்டே இருக்கும். இதோட ரிசல்ட் உங்களுக்கு எப்ப தெரியும்னா, இப்ப வந்து நீங்க இந்த பயிர்கள வந்து அதாவது இந்த உயிர் அப்படிங்கிற இந்த பயிர பாதுகாத்து பராமரிக்கிற காலம். இதோட வெளிப்பாடு எப்ப வந்து உங்களுக்கு மேல கதிரா விளைஞ்சு வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை மாதம். அதாவது சூரியன் வந்துட்டு முழுமையா வெளிப்படுற இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோட இந்த கதிர்வீச்சுகள் வந்து பூமி மேல மிக வீரியமா செயல்பட ஆரம்பிக்கும். இப்ப நம்ம ஜோதிடத்திலேயே பார்த்தோம்னா, நம்மளுடைய சூரியன வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா, ஆத்மகாரகன், உயிர்காரகன்னு சொல்லுவோம். அதாவது நேரடியா எப்படி சந்திரனுக்கு வந்து நம்ம மனதோட மனோகாரகனா தொடர்பு இருக்கோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு வந்து நேரடியா நம்மளோட உயிரோட, ஆன்மாவோட தொடர்பு இருக்கு. அப்போ இந்த சூரியனால வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நம்மளோட ஆன்மாவ வந்து வலுப்படுத்த முடியும். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, கரெக்ட்டா இந்த தை மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து போகின்னு வச்சு, அதுல தேவையில்லாத விஷயங்கள் அதாவது நீங்க வெளிய உங்க வீட்ல இருக்கிற விஷயங்களும், நீங்க தேவையில்லாத விஷயங்கள வந்து நீங்க தீக்கு இரையாக்கிருங்க. அதே மாரி உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத இந்த தீய குணங்களையுமே வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கிற இந்த யோக